அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை 3ஆக பிரித்தாங்க. முதல் 10 ரஹ்மத்திற்குரியது, இரண்டாவது 10 மக்ஃபிரத்திற்குரியது, மூன்றாவது 10 நரக விடுதலைக்கான 10 என்பதாக சொன்னாங்க. நாம் எல்லாம் முதல் 10 கடந்து விட்டோம். மக்ஃபிரத்திற்குரிய இரண்டாவது 10 இன்றைய நாளில் ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நப்பி இபாதி இன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னை குறித்து சொல்கிறான், நான் தான் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய மன்னிப்பினுடைய தன்மை இருக்கிறது ரொம்ப விசாலமானது. அதுவும் இந்த ரமலானுடைய காலத்தில் தன்னுடைய கோபத்தையோ அல்லது தன்னுடைய அவனுடைய அதாபையோ இந்த உம்மத்திற்கு இறக்குவதே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்தில் முழுக்க ரமலான் மாதம் முழுவதும் தன்னுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் மற்ற மாதத்தை விடவும் இந்த மாதத்தில் அதிகமாக கொடுக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் சின்ன சின்ன பாவங்கள் செய்கிற போது அந்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடாமல் ஏதாவது ஒரு நன்மை செய்துவிட்டால் அந்த நன்மையை வைத்து பாவத்தை மன்னித்து விடுகிறான். திருக்குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், இன்னல் ஹசனாத் யுதிஹிபுன ஸய்யிஆத். நன்மை தீமையை அழித்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனடியாக ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். நபியவர்களும் சொல்லித்தரார், ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உடனே ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிருங்க. தஃப்சீர் இப்னு கஸீரில் பதிவு செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, என்ன செய்கிறது, ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால் என்ன செய்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. இன்னொரு தஃப்சீரில் குர்துபியில் பதிவு செய்கிறாங்க, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதை ஓதுங்க. ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டீர்கள், அடுத்தவர்களை திட்டினீங்க, ஏதாவது ஒரு பாவம் செய்தால் உடனடியாக இது போன்ற நன்மையை நீங்கள் செய்து விடுங்கள். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு 2 ரக்காத் தொழுகுங்கள், 4 ரக்காத் தொழுகுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். இப்படி ஒரு பாவத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு நன்மை செய்து விட்டால் அந்த முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹ்வும் அதை சொல்லி காட்டுறான். ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதற்கடுத்து நன்மை செய்கிற போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இந்த ஆயத்து இறங்கியதற்கான காரணம் என்ன தெரியுமா? அபுல் யுஸுர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு வியாபாரி, பெரித்தம்பலம் வியாபாரி. அவர்கள் தங்களுடைய கடையில் பெரித்தம்பலம் விற்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து வாங்குறாங்க. ஒரு நிலை தடுமாறி தன்னை அறியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணியினுடைய அழகில் அவங்க பார்த்து என்ன செஞ்சிடறாங்க, முத்தம் கொடுத்துட்றாங்க.
அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் தப்பு செஞ்சிட்டோங்கிறத உணர்றாங்க. உடனடியாக ஓடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு போகிறாங்க. இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்டாங்க. நீ என் பக்கத்திலே வராத போன்னு சொல்லி சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போகிறாங்க. இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிப்பு இருக்கா, என் பக்தியில நான் வராத போன்னு சாப்பிட்டு விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி வர்றாங்க. சொல்லுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னில் வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் வஹியாக காட்டி கொடுக்குறான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க என்பதை. அசருடைய நேரம் வருகிறது. அசர் தொழுதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. நீங்கள் தொழுத அசர் தொழுகை இருக்கிறது, நீங்கள் செய்த பாவத்தின் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி மன்னிப்பை தேடி போனாங்க. சஹாபாக்கள் ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டா கூட மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. என்ன ஆயிருமோ, அதாப இறங்கி விடுமோ, மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேனே என்கிற கவலை இருந்தது. சின்ன பாவத்தை செஞ்சுட்டு அந்த கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு நாம் பெரும் பெரும் பாவங்களை செஞ்சுட்டு எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் சஹாபாக்களை போன்று மன்னிப்பை எதிர்பார்க்கணும். அவங்க எப்படி சின்ன பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட மன்னிப்பு எதிர்பார்த்தாங்களோ அது மாதிரி நாம் ஒவ்வொரு பாவத்தை செய்து விட்டும் நாம் அல்லாட்ட மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து ஒரு நன்மையான காரியத்தை செஞ்ச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபரதான தொழுகையும், இப்போ நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோம் என்று சொன்னால் அடுத்து ஒருத்தர் லுஹர் தொழுகிறாங்க, 2 தொழுகைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த 2 தொழுகைக்கும் மத்தியில் பெரும்பாவம் செய்யாமல் இருந்தால் சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். லுஹருக்கும் அசருக்கும் ஒருத்தர் லுஹர் தொழுகிறார், அசரும் தொழுகிறார், 2க்கும் மத்தியில் உள்ள சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். அசர் மஹ்ரிபு தொழுகிறார், அசருக்கும் மஹ்ரிபுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மஹ்ரிபு இஷா தொழுகிறார், மஹ்ரிபிற்கும் இஷாவிற்கும் மத்தியில் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இஷாவும் ஃபஜ்ரையும் தொழுகிறார், 2க்கும் மத்தியில் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெரும்பாவம் செய்யாமல் இருந்தார், 2க்கும் மத்தியில் பெரும்பாவம், ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியில் பெரும்பாவம் செய்யாமல் இருந்தால் சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு ஜும்மா தொழுகிறோம், அடுத்த ஜும்மா தொழுகிறோம் என்று சொன்னால் 2 ஜும்மாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. போன வருஷம் ரமலான் நோன்பு வச்சோம், தொழுதோம், குர்ஆன் ஓதுனோம், நல்லமல் செஞ்சோம், இந்த வருஷமும் அதே போல செய்கிறோம் என்று சொன்னால் 2ற்கும் மத்தியில் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெரும்பாவம் செய்யாமல் இருந்தால் சின்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் எப்படிலாம் மன்னிக்கிறான் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒழுவை பரிபூர்ணமாக செய்தாலே ஒழுவினுடைய சொட்டுகள் எப்படி விரல் நுனியிலிருந்து நகக்கல்லிருந்து விழுகிறதோ அதுபோல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதா சொன்னார். ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். மன் தவல்லா ஃபஹஸனல் உலுவ ஹரஜத் ஹதாயாஹு மின் ஜஸதிஹி மின் தஹதி அல்ஃபாரிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒழுவை பரிபூர்ணமாக செய்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஒவ்வொரு உறுப்பை கழுவும் போது ஒரு துஆ கற்றுக் கொடுத்தார். துஆ தெரியவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு உறுப்பை கழுவும் போதும் பிஸ்மில்லா சொல்லி ஒன்று செய்யுங்க. வாய்க்கு பிடிக்கும் போது பிஸ்மில்லா, கரண்டை கை மணிக்கட்டு வரை கழுகிற போது பிஸ்மில்லா, மூக்குக்கு தண்ணி செலுத்தும் போது பிஸ்மில்லா, முகத்தை கழுகும் போது பிஸ்மில்லா. இப்படி ஒவ்வொரு உறுப்பை துஆ ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. துஆ தெரியாட்டி பிஸ்மில்லா சொல்லிக்கங்க. பிஸ்மில்லா சொல்லி நாம் ஒழுவை பரிபூர்ணமாக அதற்குரிய சுன்னத்து முஸ்தஹப்பு எல்லாவற்றையும் அறிந்து பரிபூர்ணமாக செய்தால் ஒழுவினுடைய எப்படி தண்ணீர் உடம்பிலிருந்து கீழே போகிறதோ அதுபோல பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கடுத்து நாம் ஒரு நன்மையை நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாங்கன்னா மன்னிப்பை எதிர்பார்ப்பாங்க. மஸ்ஜிதுல் நபவியில் ஒரு தூண், ஒவ்வொரு தூணிற்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் லுபாபான் ஒரு தூண், அன்சாரி சஹாபி, ஒரு சஹாபியினுடைய பேர். அந்த சஹாபி ஒரு சின்ன தவறு செய்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களை தாங்களே அந்த தூணில் கட்டிக்கிட்டாங்க.
அல்லாஹும் ரசூலும் என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் இந்த தூணிலிருந்து வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே என்ன செஞ்சாங்க, கட்டி கொண்டாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களை மன்னித்ததாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வசனங்களை இறக்கலாம். அதுபோல நாம் ஒரு சின்ன பாவம் செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை எதிர்பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க, சின்ன சின்ன திக்ருகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இது போன்ற திக்ருகள் எல்லாம் பாவங்களை மன்னித்துவிடும். பாவங்கள், எல்லா பாவங்களும் சிறிய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்னிப்பை கேட்க வேண்டும். இந்த ரஹ்மத்திற்குரிய 10 முடிந்துவிட்டது. மகஃபிரத்திற்குரிய 10 அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கணும். குறிப்பாக அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். இதை ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அதிக மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவன் பிரியத்திற்குரிய அடியாராக நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.